ஹாய் காய்ஸ், வெல்கம் டு vlog with Maki Home. இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் வடை கூட்டுக்கறி தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு இருக்குது இல்லையா, அது கழுவி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் வடை கறிக்கு வடை ரெடி பண்ணிக்கணும். தண்ணி இல்லாமல் உளுந்தை போட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃப்ளஃபியாக வாரது வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் கொஞ்சம் அரைச்சிட்டு, இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, வடை பண்ணும்போது மாவு வந்து சூடாகக்கூடாது. சூடான வடை நல்லா வராது. அதனால் நிறுத்தி தான் நாம் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாவை நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் சின்னது, கொஞ்சமாக வெங்காயம், தேவையான அளவு உப்பு, இவ்வளோ போட்டு வடைக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோ போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வடை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். அப்படின்னா இந்த கறி பண்ணதுனால வடை கறியில் பண்ணுறோம், அதுக்காக இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே நல்லா இருக்கும். இப்போ நம்ம வடையை பொரிச்சு எடுத்துட்டு அந்த கறி ரெடி பண்ணதும் இதே எண்ணெயில் நம்ம பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக நம்ம இதுக்கு ஷேப்பெல்லாம் தேவை கிடையாது. குட்டி குட்டியாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுத்துக்கணும். இது எங்கள் ஊரில், அதாவது நாகர்கோவில் ஸ்டைலில் இந்த கறி கண்டிப்பாக கல்யாண வீடுகளில் இருக்கும். இது இல்லாத கல்யாண வீடே இருக்காது. வாழை இலை சாப்பாடில் கண்டிப்பாக இது இருக்கும். இது அதே மாதிரி ஓணம் சദ്യக்கு இது இருக்கும். ஓணம் சദ്യ வாழை இலை சாப்பாடு இருக்குது இல்லையா, அதுக்கும் இந்த கூட்டுக்கறி கண்டிப்பாக இருக்கும். அதான் ஓணம் ஸ்பெஷல் வடை கூட்டுக்கறி. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சாச்சுன்னா உள்ளாடி வேகாது, மேலே மட்டும்தான் வெந்திருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதே மாதிரி பெரிய சைஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு நான் 2 உருளைக்கிழங்கு பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், அது கூடவே தனியா பவுடர், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா தூள் போட்டோம்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். போட்டுட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவி 2ஆம் பால் நான் எடுத்துட்டு 1ஆம் பால் 2ஆம் பால் எடுத்துட்டு அந்த 2ஆம் பாலை விட்டு நாம் இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கணும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2ஆம் பால் விட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்தாச்சு, உருளைக்கிழங்கு வெந்தாச்சு. இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நாம் 1ஆம் பாலை விட்டுக்கிறோம். 1ஆம் பால் விட்டதுக்கப்புறமா இது கொதிக்க தேவை கிடையாது. லைட்டாக அப்படின்னு நல்லா கொதிக்க வேண்டாம், 1-2 கொதி வந்தால் போதும். இப்போது நான் 1½ டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் போட்டுக்கிறேன். இந்த கரம் மசாலா பவுடர் இந்த ஸ்டேஜில் போடும்போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இந்த நேரத்தில் நம்ம தாளிக்கலாம். இப்போ வடை பொரிச்சு அந்த எண்ணெயை தான் எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் வடை பொரிச்சேன். அந்த எண்ணெயை தானே எடுத்துக்கிறேன். அது கூடவே கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச வத்தல் இவ்வளோ போட்டு தாளிச்சுக்கிறோம்.
கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, காஞ்ச வத்தல் இது தாளிக்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும் பாருங்கள். இந்த நேரத்தில் இந்த வடையும் இந்த தாளிப்பையும் நாம் இதில் சேர்த்து விட்டுறலாம். அவ்வளோதான், வடை கறி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது இப்போ நம்ம விளம்ப முடியாது. இந்த கிரேவி நம்ம இப்போ வாசனையெல்லாம் இதில் பிடிக்கணும். அதே மாதிரி அந்த கிரேவி வடைக்குள்ளாடி இறங்கணும். அதுக்காக மறுபடியும் குக்கரை வேக வைக்க தேவையில்லை, ஸ்டவ் பற்ற வைக்க தேவையில்லை, மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கணும். பாருங்கள் இப்போ எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு இந்த கிரேவி. வடையை அந்த கிரேவி எல்லாமே உறிஞ்செடுத்துரும். இப்போது இவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.